ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்தி ரேவதி சீரியலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட கார்த்தி உறுதியாக சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி என்னோடய மாமா இதில் குற்றத்தில் கிடையாது, அவர் இந்த தப்பு பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போது நம்மளோட சந்திரகலா எப்படி இதை பிளான் பண்ணி பண்ணாங்க அப்படின்னா, ஆரம்பத்தில் நம்ம சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்லி பார்க்குறாங்க, எதுவுமே வேலைக்கு ஆகலை. அக்கா ஏதோ ஒரு கார்த்திகிட்ட டீலிங் வச்சு தான் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு தெரியுதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சிவனாண்டியை போய் பார்க்குறாங்க. என்ன சந்திரா, எதுக்காக என்ன வர சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டி கேட்குறாரு. அப்போ பார்த்திங்கன்னா சந்திரகலா நான் ஒரு விஷயம் பண்ணியிருக்கேங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது டென்ஷன் பண்ணாத சந்திரகலா, எனக்கே அந்த கார்த்தியோட குடும்பம், அதாவது அந்த ராஜராஜன் கலச பூஜையை நடத்துகிறத பார்த்து நானே டென்ஷன் ஆகி தோற்று போய் நிற்கிறேன், அவங்க முன்னாடி அவமானப்பட்டு நிற்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க என்னோடய புருஷனை நான் தோக்க விட மாட்டேன் அப்படின்னு சந்திரகலா சொல்கிறாங்க. என்ன சந்திரா சொல்கிற, நீ எப்படி இப்படிலாம் பேச முடியுது, முக்கால்வாசி அந்த பூஜை இப்போ நடந்துட்டுருக்குது, அப்புறம் எப்படி நீ சொல்வ அப்படின்னு சொல்லும்போது, இப்போது நான் ஒருத்தரை ஏற்பாடு பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு விஷயத்தை எல்லாத்தையும் பிளானோடு சொல்லுவாங்க. ஒருத்தவங்க பார்த்திங்கன்னா பேக் மாட்டிட்டு நம்ம ராஜராஜன் மேலே பழி போடுவாங்க. அதாச்சு அந்த பூஜை கரெக்டாக நடந்துகிட்டே இருக்கும்போது, நிறுத்துங்க இந்த பூஜையெல்லாம் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எல்லாருக்குமே பதட்டமாயிடும். அப்போ கார்த்திக் கேட்பாரு, யாருங்க நீங்கள் பூஜையை நிறுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் ஒன்றும் சம்மந்தம் இல்லாமல் நிறுத்தலை, இந்த இருக்காரே ராஜராஜன், இவர் என்கிட்ட 6 மாதம் என் பழக்கம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா, ஏங்க இப்படி ஒரு பழியை போயிட்டு இவர் மேலே சொல்கிறீங்க, அவர் அப்படிலாம் பண்ண வாய்ப்பே இல்லை, எங்கள் மாமா அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நடுவில் நம்ம சந்திரகலா சொல்கிறாங்க, அந்த பொண்ணுக்கிட்ட நான் தெளிவாக சொல்லிட்டேங்க, சிவனாண்டிக்கிட்ட சொல்லி அமைச்சிருக்காங்க, நீங்கள் நடுவில் பூந்து ராஜராஜன் குடும்பத்தை அவமானப்படுத்துங்க, அப்படியே இந்த கலச பூஜையை முடிஞ்ச அளவுக்கு நிப்பாட்ட பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த வாட்டியும் அந்த கார்த்தி தடுத்து எதனா ஒன்று பண்ண போகிறான் சந்திரா அப்படின்னு சொல்லும்போது, அப்படிலாம் எதுவும் நடக்காதுங்க, அந்த கார்த்தி 2 நாள் துபாய் போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அப்படியா, சரி அப்போனா நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த பூஜை நிப்பாட்டை பார்க்குறோம், நம்ம தான் இந்த வாட்டி ஜெயிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த லேடி நம்மளோட சந்திரகலா அமைச்ச ஆள் தான். இப்போ நீ ஏதோ சொல்கிறிய ஆதாரம்னு சொல்கிறியே, என்ன ஆதாரமா, இவர் இந்த மாதிரி தப்பாக அவங்ககிட்ட நடந்துக்கினாருன்னு சொல்லிட்டு சொல்கிறது நீ எவ்வளோ பெரிய ஒரு தப்பாக ஒரு விஷயத்த சொல்கிறேன்னு உனக்கு தெரியுதா, இதெல்லாம் அவரோட மான பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் என்ன வேணால் நினச்சிக்கோங்க, நான் சொல்கிறது தான் உண்மைன்னு சொல்லிட்டு ராஜராஜன் சொல்கிறாரு. மாப்பிள்ளை, இவங்க யாருன்னே எனக்கு தெரியல, இவளோட ஜாதகம், இவ எந்த ஊர் எதுவுமே எனக்கு தெரியல, வீணா என் மேலே பழி போட பார்க்குறா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ பார்த்திங்கன்னா அந்த நகையை எடுத்து காமிக்கிறாங்க. இப்போது இந்த நகை பார்த்திங்களா, நான் காமிக்கிறேன், இது சாமுண்டீஸ்வரியோட நகை தானே, நான் காசு கேட்டேன் இவர்கிட்ட, அப்போ நகை கொடுத்தாரு எனக்கு, என்கிட்ட இப்போதைக்கு காசு இல்லை, அதுக்கு பதில் இந்த நகையை வச்சுக்கோன்னு சொல்லிட்டு கொடுத்தாரு. அப்போ அவங்க பொண்ணுங்க கிட்ட கொடுத்து, நல்லா பாருங்க இது உங்கள் அம்மாவோட நகை தானா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி பார்த்திங்கன்னா 3 பேருமே பார்க்குறாங்க. ரோகிணி, அதுக்கப்புறம் நம்மளோட ரேவதி கூட சுவாதி, 3 பேரும் அந்த நகையை நல்லா பார்த்துட்டு சொல்கிறாங்க, இது எங்கள் அம்மாவோட நகை தான் அப்படின்னு சொல்லும் போது, அப்போ ஒருத்தர் அந்த பஞ்சாயத்தில் இருக்க அந்த ஊர் தலைவர் ஒருத்தர் சொல்கிறாரு, மா நீ ஒரு பெரிய பழியை சுமத்திருக்க, இது அவருக்கு மட்டும் இல்லை ஒரு குடும்பத்துக்கே அவமானமான ஒரு விஷயம், இந்த சின்ன விஷயம், அதாவது இந்த நகையை வச்சுலாம் நாங்கள் இவரை சந்தேகப்பட முடியாது, வேறு எதனா ஆதாரம் இருக்கா சொல்லு அப்படின்னு சொல்லும் போது, ரொம்பவே கீழ்த்தனமாக அந்த லேடி என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ராஜராஜனோட வலது காரில் பார்த்திங்கன்னா ஒரு மச்சம் இருக்கும், இது அவங்க புருஷனும் பொண்டாட்டிக்கும் தெரிஞ்ச விஷயத்த மட்டும் நான் சொல்கிறேன் கேளுங்கன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த சொல்லுவாங்க. அப்போ எல்லாருக்குமே அதிர்ச்சி ஆகிடும், என்ன இப்படி சொல்கிறாங்களே சொல்லிட்டு லேடி தைரியமாக பேசுவாங்க. அப்போ பார்த்திங்கன்னா, நீங்கள் வேணால் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள், நான் சொல்கிறது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு ஊர் தலைவங்க 2 பேர் அவர் கூட போயிட்டு செக் பண்ணி பார்த்து சொல்லுவாங்க. நீ சொன்ன மாதிரியே அவரோட வலது காலில் மச்சம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எல்லாருமே அதிர்ச்சி ஆகி நிற்கிறாங்க, ரேவதி முதல் கொண்டு நம்மளோட கார்த்தி எல்லாருமே அப்போ பார்த்திங்கன்னா சிவனாண்டி நடுவில் புகுந்து அப்போவே நான் சொன்னேன் இவங்க இதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ராஜராஜன் குடும்பம் இந்த கலச பூஜைக்கெல்லாம் தகுதியானவங்க கிடையாதுன்னு சொல்லிட்டு யாருன்னா கேட்டிங்களா, நான் கூட இந்த முத்துவேல் உடனே உள்ளே ஒரு பொய்யை சொல்லுவார், நான் கூட 4 வாட்டி ஸ்விம்மிங் ஃபுல்லில் பார்த்தேன் இவரை அப்படின்னு சொல்லும் போது, அப்போ மயில்வாகனம் டென்ஷன் ஆகி, ஏய் நீ எல்லாம் வாயை மூடு, நீ எல்லாம் என் மாமாவை பற்றி பேசுகிற அளவுக்கு உனக்கு தகுதி கிடையாது அப்படின்னு சொல்லும் போது, ஏன் தகுதி கிடையாது, ஏன் உங்க மாமா அண்ணா உத்தமரா, இப்போதான் உங்க மாமாவோட கதை தெரிஞ்சு போச்சே, இந்த பொண்ணு என்ன ஆதாரம் காட்ட சொல்லிட்டு இருக்கீங்க, அப்படி என்ன உங்க மாமா உத்தமரா,
இன்னும் என்னப்பா ஆதாரம் காட்டுறது இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அதான் எல்லாமே வந்து ஒளிவு மறைவு இல்லாமல் அந்த பொண்ணு சொல்லிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்து நம்மளோட கார்த்தி டென்ஷன் ஆகி, இந்த விஷயத்தில் தேவையில்லாதவங்களாம் வந்து தேவையில்லாமல் தலையிட வேணாம், எங்கள் மாமா வந்து உண்மையிலே வந்து தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டு நான் நிரூபிக்கிறேன் அப்படின்ற வந்து சொல்லியிருக்காங்க. இப்போது நம்மளோட கார்த்தி வந்து எப்படி நிரூபிக்க போகிறாருனா வந்து, நம்மளோட கார்த்தி என்ன பண்ண போகிறாருனா வந்து, இந்த மாதிரி நீங்கள் வந்து எங்கே வந்து சந்திச்சிங்க, எங்கே இருந்தீங்க அப்படின்ற இடத்தெல்லாம் வந்து விசாரிக்கிறாரு. எல்லாத்தையுமே வந்து எல்லாமே பூராவே நம்ம சந்திரகலா சொல்லி கொடுத்த மாதிரி பொய்யா வந்து சொல்கிறாங்க. நம்மளோட அந்த புதுசாக வந்திருக்க பழி போடுற அந்த பொண்ணு வந்து பூரா வந்து பொய்யா வந்து சொல்கிறாங்க. அப்போது நம்மளோட கார்த்தி வந்து கையெடுத்து கும்பிட்டு கேட்குறாரு, என்னோட மாமாவுக்கு ஒரே ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க, உங்களுக்கே தெரியும் நாங்கள் அப்படிப்பட்ட குடும்பம் கிடையாது, எங்கள் மாமாவை பற்றியும் உங்களுக்கு தெரியும், அவர் எவ்வளோ வந்து நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உடனே அந்த பொண்ணு சொல்லுவாங்க, ஆமாம் ஆமாம், வெளியே இருந்து பார்க்க வெள்ளை வேஷ்டி இதெல்லாம் கட்டிட்டு இவர் நல்லவராக தான் தெரிவார், ஆனால் எனக்கு தானே தெரியும் இவர் எப்படின்ட்டு. இப்போ வந்து என்னை ஏமாற்ற பார்க்குறாரு, என் வாழ்க்கையே பறி போச்சு அப்படின்ற மாதிரி சுத்தமாக வந்து ஃபுல்லாக போய் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ கார்த்தி வந்து பொறுக்க முடியாமல், நீங்கள் சொன்ன போய் அப்படியே இருக்கட்டும், அதை நாங்கள் நம்புறதுக்கு தயாராக இல்லை, எங்கள் மாமா வந்து நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக நிரூபிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சாமுண்டீஸ்வரிக்கு வந்து தெரிய வருது. வீட்டில் வந்து எல்லாருமே வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு வந்து அம்மான்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. அப்போது நம்மளோட வந்து கூட வந்து போகிறாரு. அப்போது நம்மளோட ரேவதி வந்து கார்த்திகிட்ட இந்த விஷயத்தை வந்து சொல்லி வந்து கஷ்டப்படுறாங்க. அப்பா எவ்வளோ நல்லவர், எனக்கு நல்லாவே தெரியும் அப்பாவை பற்றி, அப்பா கண்டிப்பாக இந்த தப்பை பண்ணியிருக்க மாட்டாங்க, யாரோ வந்து கெட்டது நினைக்கிறாங்க மாமா, அதனால தான் இப்படிலாம் பண்ணுறாங்க, இதெல்லாம் நீ சொல்லணுமா ரேவதி, கண்டிப்பாக நான் நாளைக்குள்ளே மாமா வந்து தப்பு பண்ணலன்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்க எல்லாருக்கிட்டையும் வந்து கைரேகை எடுக்கிறாரு நம்மளோட கார்த்தி. அந்த நகையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து 2 கைரேகை தான் இருக்கணும், ஒன்று சாமுண்டீஸ்வரி, இன்னொன்று வந்து அந்த பொண்ணு. ஓகேங்களா, மாமாவோட கைரேகை இருந்துச்சுன்னா மட்டும்தான் மாமா குற்றவாளின்னு சொல்லிட்டு நம்ம நம்பலாம், ஆனால் மாமாவோட கைரேகை இல்லைன்னா கண்டிப்பாக நம்ம அதை ஏற்றுக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதனால் நம்மளோட சந்திரகலா இப்போது இதில் மாட்ட போகிறாங்க. சந்திரகலாவோட கைரேகை எடுக்கும்போது சந்திரகலா பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் சிவனாண்டிக்கிட்டே இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாங்க, நான் தான் சொன்னனே சந்திரா, எப்படியாச்சும் அந்த கார்த்தி வந்து இதெல்லாம் வந்து பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ எப்படி தடுக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது யோசிப்போங்க, என்னோட கைரேகையும் எடுத்துட்டான், ஒரு வேளை அக்காவுக்கு வந்து என் கைரேகை இருந்து நான் தான் கொடுத்தேன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுதுன்னா அக்கா என்ன பண்ணுவானே தெரியலங்க, இதுலேருந்து எப்படியாவது நான் தப்பிக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போது ராஜராஜன் வந்து வீட்டுக்கு வந்து சாமுண்டீஸ்வரி கிட்ட வந்து சொல்லும் போது, இந்த தப்பு நான் பண்ணல அப்படின்றத சொல்கிறாங்க. ஆனால் சாமுண்டீஸ்வரி வந்து நான் நம்ப மாட்டேங்க, கண்டிப்பாக நீங்கள் பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், இதை நான் நிரூபிக்கிறேன் அத்தை, நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, கஷ்டப்படாதீங்க, மாமாவை எதுவுமே சொல்லிடாதீங்க, மாமாவோட குணத்தை பற்றி உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது நம்மளோட கார்த்தி வந்து கைரேகையை வச்சு, சந்திரகலாவோட கைரேகை அதில் இருக்குது, அதை நீ வந்து போலீஸ்கிட்ட வந்து சொல்லி நீங்கள் வந்து ஒழுங்காக உண்மையை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு உண்மையை வந்து வாங்க போகிறாங்க. கார்த்தி வந்து எப்படி நிரூபிக்க போறாரு அப்படின்னா வந்து, அந்த லேடி வந்து ஒரு விஷயத்த சொல்றத நல்லா வந்து கவனிச்சிருப்பாரு. என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா, அந்த லேடி வந்து சொல்லியிருப்பாங்க, ராஜராஜன் கையால் இந்த நகையை வந்து எனக்கு கொடுத்தாரு, காசு இல்லைன்னு சொல்லும் போது இந்த நகையை வந்து கொடுத்தாரு, அதனால வந்து நம்மளோட ராஜராஜனோட கைரேகை வந்து அதில் இருக்கா அப்படின்றத பார்க்க போகிறாங்க. அப்படி இருந்துச்சு அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து ராஜராஜன் குற்றம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிரூபணம் ஆகும். ஆனால் இல்லை அப்படின்னா வந்து இந்த லேடி தான் வந்து பொய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வரும் நம்மளுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ப்ரோமோ ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு கண்டினியூஸாக ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ.